வணக்கம். நான் உங்கள் மோகனா. 16/8/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திக்குள்ள போகலாம் வாங்க. ஒடிசா மாநிலம் கஜபதி மருமகனை கம்பத்தில் கட்டி வைத்து அடி வெளுத்து வாங்கிய மாமியார், விடிய விடிய சித்திரவதை, சினிமா விஞ்சும் பரபரப்பு, வாலிபரை கம்பத்தில் அட்டி வைத்திருந்த காட்சி. ஜலந்தர் பாலியர் சிங் இவரது மனைவி சுபத்ரா மல்பிசோ கடந்த ஆண்டு கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது பாலியர் சிங் தனது மனைவியை கடுமையாக தாக்கினார். இது குறித்து சுபத்ரா தனது தாயாரிடம் தெரிவித்தார். அவர் தனது உறவினருடன் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டினார். அப்போது ஊர் பெரியவரிடம் சுபத்ராவை அவரது தாய் வீட்டிற்கு சென்று சில மாதங்கள் தங்கியிருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதன்படி சுபத்ரா தாய் வீட்டிற்கு சென்றார். ஒரு ஆண்டு ஆகியும் கணவர் வீட்டிற்கு வரவில்லை. அவரது கணவர் மனைவி மனமிறங்கி தனது வீட்டிற்கு வருவார் என ஆவலுடன் காத்திருந்தார். மனைவி வராததால் அவரை அழைத்து வர நேற்று முன்தினம் பாலியர் சிங் மாமியார் வீட்டிற்கு சென்றார். மருமகன் மீது கடும் கோபத்தில் இருந்த மாமியார் அவரை சரமாரியாக தாக்கினார். பாலியர் சிங் அலற துடித்தார். இவரது அலறல் சத்தம் கேட்ட சுபத்ராவின் உறவினர்கள் திரண்டு வந்தனர். அவர்களும் பாலியர் சிங்கை கண்மூடித்தனமாக தாக்கினர். பாலியர் சிங் வழி தாங்க முடியாமல் கத்தினாலும் கதறினாலும் ஒருவன் பின் ஒருவராக தாக்கிக் கொண்டே இருந்தனர். பின்னர் அவரை அங்குள்ள மின்கம்பத்தில் கட்டி வைத்து அடி வெளுத்து வாங்கினர். விடிய விடிய பாலியர் சிங்கை மின்கம்பத்திலேயே கட்டி வைத்திருந்தனர். கிராம மக்கள் வேடிக்கை பார்த்தனர். யாரும் மீட்கவில்லை. சினிமா காட்சியை மிஞ்சும் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பாலியர் சிங்கை மீட்டனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து பாலியர் சிங்கின் மனைவி, மாமியார் மற்றும் உறவினர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாலிபரை கம்பத்தில் கட்டி தாக்கிய வீடியோ சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவிலுக்கு சென்று திரும்பிய திருவனந்தபுரம் ஆகஸ்ட் 16 மூதாட்டியை புதருக்குள் தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்தவர் கைது. கேரளா மாநிலம் கொல்லம் பகுதியை சேர்ந்தவர் 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் சம்பவத்தன்று தனது வீட்டிலிருந்து சற்று தொலைவில் இருக்கும் கோவிலுக்கு சென்றுள்ளார். பின்பு அங்கிருந்து தனது வீட்டுக்கு தனியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை ஒரு நபர் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். இதனை மூதாட்டி கவனிக்கவில்லை. இந்த நிலையில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு மூதாட்டி வந்தபோது அந்த நபர் மூதாட்டியை தாக்கி புதருக்குள் இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். என்னங்கடா, வயசான கேள்விங்களை கூட விட மாட்டேன்றீங்க, அட நாய்ங்களா. மேலும் அது பற்றி யாரிடமாவது கூறினால் கொன்று விடுவதாக கூறினார். அவங்களே செத்துருவாங்க, நீ எதுக்கு மிரட்டுற? இந்த நிலையில் மூதாட்டி அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் சிலர் பார்த்தனர். அவர்கள் மூதாட்டி அங்கிருந்து மீட்டு ஆஸ்பத்திரி சேர்த்து சிகிச்சை பெற்றனர். ஐயோ, இந்த சம்பவம் குறித்து அவர்கள் போலீசில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தி மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்து நபரை தேடினர். சம்பவம் நடந்த இடம் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளில் போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் புதருக்குள் பதுங்கியிருந்த ஒருவரை போலீசார் பிடித்தனர். அவரை விசாரித்த போது அவர் மியன்னூர் பகுதியை சேர்ந்த அனுராஜ் என்றும், கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்தது நான் தான் என்பதும் தெரிய வந்தது. தன்னை பாலியல் பலாத்காரம் செய்த அனுராஜை பாதிக்கப்பட்ட மூதாட்டி போலீசார் அடையாளம் காட்டினார். இதையடுத்து அனுஜா போலீசார் கைது செய்தனர். கோவிலுக்கு சென்று திரும்பிய மூதாட்டி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் கொல்லத்தில் பரபரப்பை ஏற்படும். கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்த கேள்வியை பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க, அடப்பாவி. உத்தரப்பிரதேசம் மாநிலம் 2 வயது குழந்தை மாலில் இருந்து வீசி கொலை, தந்தை வெறி செயல். சீதா நகரை சேர்ந்தவர் ராஜ் பகதூர். இவரது மனைவி யமுனாவதி தம்பதியின் மகள்கள். ஆமா, யமுனாவதி தம்பதியின் மகன்கள் அங்குஜ் மற்றும் வலித், வயது 2. ராஜ் பகதூருக்கு தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் இளைய மகன் தனக்கு பிறக்கவில்லை என்று கூறி அடிக்கடி மனைவியிடம் சண்டையிட்டு வந்தார். நேற்று முன்தினம் மீண்டும் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது ராஜ் பகதூர் தனது மனைவியை சரமாரியாக தாக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மனைவி வீட்டை விட்டு வெளியேறினார். அப்போது ராஜ் பகதூர் வீட்டின் வெளிப்புற கேட்டை பூட்டிக் கொண்டு தனது மகன் லலித்தை மாடிக்கு தூக்கி சென்றார். பின்னர் பூச்சிக்கொல்லி மருந்தை மகனின் வாயில் வலுக்கட்டாயமாக ஊட்டினார். பூச்சிக்கொல்லி மருந்து குடித்த சிறிது நேரத்திலேயே மயக்கமடைந்தான். இதையடுத்து பெற்ற மகன் என்று பாராமல் மாடியிலிருந்து குழந்தையை தூக்கி கீழே வீசினார். இதில் படுகாயமடைந்த தலித் இரத்த வெள்ளத்தில் துடித்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ் பகதூரை கைது செய்தனர். அப்போது அவர் கத்தியை காட்டி கொலை செய்து விடுவதாக போலீசாரை மிரட்டினர். பொதுமக்கள் உதவி ராஜ் பகதூரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சந்தேகம் பார்த்தீங்களா, எப்படி ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிடுச்சு.
இது நம்மளுக்கு வேண்டாங்க. அது அவங்களுடைய குடும்ப கதை நினைக்கிறேன். இத்துடன் இந்த மாலை மலர் செய்தி முடிவடைகிறது. மேலும் செய்திகள் முடிவடைந்தது. இத்துடன் நான் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது. இத்துடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.